முல்லைத்தீவு மாவட்ட பொதுக்குடியிருப்பு பிரதேச விவசாயிகள் தமது நெல்லை சந்தைப்படுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் நிர்ணய விலையில் நெல் கொள்வனவு செய்யப்பட்டு வரும் நிலையில் தாம் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உரிய நெல் களஞ்சிய வசதி இல்லாமையினால் நெல்லை 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முள்ளியவளை கொண்டு சென்று அவர்கள் களஞ்சியப்படுத்துகின்றனர். முல்லைத்தீவைச் சேர்ந்த 12,000 விவசாயிகள் கடந்த முறை 32,000 ஏக்கரில் பெரும்போக்கு நெற்செய்கையில் ஈடுபட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 2,000 மெட்ரிக் டன் நெல் முல்லைத்தீவு பகுதியில் கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை தீர்மானித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். அங்கு நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கும் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாங்கள் புதுக்குடி பேருந்து வந்த நாங்கள் நெல்லை கொடுக்குறதுக்கு சொல்லி எங்கள் டோக்கனோடு வந்தவையால் அந்த டோக்கனோட வந்த நாங்கள் காலாங்குடி 6 மணிக்கு வந்த நாங்கள் இன்னும் இன்றைக்கு 4:30-5 மணி ஆகி இன்னும் எங்களை கூப்பிடவும் இல்லை கொள்ளவங்க செய்யவும் இல்லை. எங்களுக்கு களஞ்சியம் புதுக்குடி பேர் நெல் கொள்ளவங்க செய்யக்கூடிய களஞ்சியம் வந்து இல்லை. இல்லாத பட்சத்தில் நாங்கள் இப்போ வந்து முள்ளியோட களஞ்சியத்துக்கு வந்து நிற்கிறோம். நீங்கள் இப்போ எங்களுக்கு நெல் கொள்ளவங்க செய்யணும்னு எங்களுக்கு செய்யாமல் கிடக்கு. ஏற்றி ராவராவா கொண்டு வந்து இங்கே முள்ளியோட ஸ்டோரை கொண்டு வந்து அப்போ நேற்று வாங்கி ராத்திரி வாங்கி இவ்வளோ நின்று அந்த நெல்லை கொடுக்க இல்லாமல் இப்போ இருந்து நின்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் காலமே 6 மணிக்கு விളിக்கிட்டாங்க. காலமே 6 மணிக்கு விളിக்கிட்டு இங்கே வந்து இப்போ இன்னும் நெல்லை கொடுத்த பாடல கீழே அடிச்சுட்டு மீனாக நிற்கணும். இப்போ நாங்கள் சொந்தமாக ஆக்டர் இல்லை 1000 தான் பிடிச்சி வந்தது. அப்போ E34 வீதியில் அமைந்துள்ள முள்ளியவளை நெற்களஞ்சிய சாலையினை அண்டிய பகுதியில் நீண்ட தூரத்திற்கு நெல் மூட்டைகளை ஏற்றிய உழவு இயந்திரங்கள் காத்திருக்கின்றன. வாடகைக்கு உழவு இயந்திரங்களை அமர்த்தி நெல் ஏற்றி வரும் தாம் அதிக நட்டங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமது இரவுகளை வீதிகளில் கழிப்பதுடன் மழை வந்தால் நெல் நனைந்து போகும் நிலையையும் எதிர்நோக்குவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பொதுக்குடியிருப்பு பகுதியில் தமது நெல்லினை சந்தைப்படுத்துவதற்கு உரிய களஞ்சிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்.